இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம பேச போற டாபிக் வந்து குவாண்டம் உலகம் பத்தி. இது ஒரு குழப்பமான ஒரு சமாச்சாரம் இது. நான் எவ்வளோ சிம்பிளா முடியுமோ அவ்வளோ சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்காக நான் வந்து இந்த இட்லி தட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். எவ்வளோ முடியுதோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். சரி, குவாண்டம் உலகம் அப்படின்னு இந்த டெர்மினாலஜி வரதுக்கு முன்னாடி வந்து பல சயின்டிஸ்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து 1900ஸ்ல ஒரு தியரி ஒன்று கண்டுபிடிச்சார். அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. அதுதான் வந்து குவாண்டம் உலகத்துக்கு அடித்தளம். ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து 100% வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி அந்த ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இதுதான் அவரோட தியரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்கலாகவே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து மோர் லைக் தியரி தான். அது பிளாக் பாடி